தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லாஹ்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆத்தவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இதுவரை 3 பாடல்கள் விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். இன்று முதல் 4வது பாடலான திருச்சதகத்தில் வரும் 4வது பாடலான ஆத்ம சுத்தியின் விளக்கத்தை பார்ப்போம். ஆத்ம சுத்தி என்பது இந்த ஜீவனின் சுத்தி செய்வது. இந்த ஜீவன் சுத்தி அடைந்தால்தான் இந்த ஜீவன் யார் என்று அது புரிந்து பிறப்பில்லாமல் அது செய்யும். அந்த ஜீவன்தான் இந்த ஆத்மா என்று உணர்வதற்கு அந்த ஜீவன் சுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆத்ம சுத்தி என்று கூறுகிறார்கள். இந்த ஜீவன் என்பது அந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பு. இதுதான் அந்த ஜீவன் என்பது. ஆத்மா சுத்தமானது என்றால் அது பிரதிபலிப்பும் சுத்தமாகத்தானே இருக்க வேண்டும். ஆத்மா எங்கும் நிறைந்தது, அவன்தான் இந்த ஆத்மாதான் சிவன். அது சுத்தமானது, சுத்தமான சித்து எல்லாம். ஆனால் அதன் பிரதிபலிப்பும் சுத்தமாகத்தானே இருக்க வேண்டும். நான் இப்பொழுது ஒரு கண்ணாடியின் முன் நிற்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எவ்வாறு இருக்கின்றேனோ அதுபோலதான் அந்த கண்ணாடி திருப்பி பிரதிபலிக்கும். அதில் வேறு வித்தியாசமே இருக்காது. ஆனால் இந்த கண்ணாடியில் சில அழுக்குகள் இருந்தால் எவ்வாறு இருக்கும்? நான் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அந்த கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு என்னுடைய பிம்பத்தில் பட்டு அது அவ்வாறாகவே பிரதிபலிக்கும். ஏதோ என் மேல் எல்லாம் முகத்தில் எல்லாம் கரும்புள்ளிகள் இருப்பது போல் அது காட்சி கொடுக்கும். இதுபோல்தான் இந்த ஜீவனும். இந்த ஜீவன் என்பது இந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பு. அது சுத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஜீவன் வந்து விழுவது மனதில். இந்த மனதுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது மனதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் இந்த பிரதிபிம்பமான ஆத்மாவின் அழுக்குகள் போல் தோற்றமளிக்கும். இதை பிரித்து பார்ப்பது என்பது மிக சூக்ஷ்மமானது. இதை பிரித்து பார்ப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. இதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மனதை சுத்தப்படுத்த வேண்டும். மாணிக்கவாசகரின் பாடல் எல்லாமே இந்த மனதை சுத்தப்படுத்துவதற்காகத்தான். மனம் சுத்தமடைந்த நிலையில் நான் இந்த உடலோ உடம்போ இல்லை, நான் அந்த ஜீவன். இந்த ஜீவன் என்பது அந்த ஆத்மாவானது என்பதை நான் உணர்வேன். நானும் ஈசனும் வேறல்ல. இங்க நானோ நீயோ ஒன்று பாகுபாடே இல்லை. உள்ளவன் அவன் ஒருவன்தான் என்பது எனக்கு புரியும். அப்பொழுது இந்த மனம் சுத்தி அடைய வேண்டும். அந்த ஒரு நிலையில்தான் அதை புரிய முடியும். இதனால் தான் இந்த பாடலில் மாணிக்கவாசக அடிகளார் பிணநெஞ்சே பிணநெஞ்சே என்று மனதை கூறுகிறார். பிணநெஞ்சே என்றால் ஒரு உணர்வும் இல்லாமல் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறாயே, ஒரு உணர்வும் இல்லாமல் நீ இப்படி இருக்கிறாயே, உன்னை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று புலம்புகிறார் இந்த பாடலில் அடிகளார். நாம் அவருடைய அழகான வரிகளை பார்த்து நாமும் இந்த மனதை சுத்தம் செய்வதற்காக முயற்சி செய்வோம். ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோரலரிலை செய்வதொன்றறியேனே. நீ அந்த சிவபெருமானின் திருப்பாதங்கள், அதாவது உடையானின் கழற்கு, உடையான் என்றால் எல்லாமும் உடையவனாகிய அந்த சிவபெருமானின் திருப்பாதங்களை உடையவனாகிய திருவடிக்கு நீ அன்பு செலுத்துவதில்லை. அன்பு செலுத்துவதே இல்லை.
அவரின் பாதங்களை வணங்கவோ அதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு அன்பாக இருப்பதோ நீ எதுவும் இதில் செய்வதில்லை. சரி, இது விட போகட்டும். என் உருகி பாடுகின்றே, அவரை பற்றி மனம் உருகி பாடுவது கூட நீ இல்லை. அவரை பற்றி புகழ்ந்து எலும்புருக உருகி பாடுவதும் இல்லை. பதைப்பதும் செய்கிலை, மனம் துடிக்கும். சிவன் என்றால் அவரை பார்க்க வேண்டும், அவருடன் இருக்க வேண்டும் என்று நல்ல அடியார்களுக்கு மனம் துடிக்கும். அதுவும் இல்லை உனக்கு. கூத்து ஆடுகின்றில்லை, அதாவது அவரை நினைத்து பாடி ஆடுவார்கள் சில பக்தர்கள், அதுபோல் எதுவும் நீ செய்வதில்லை. இவ்வாறாக ஆடுவதற்கும் பாடுவதற்கும் சிவனை பற்றியே நினைத்திருக்க வேண்டும். ஆடுகிறார்கள் என்று மிக சுலபமாக கூறிவிட்டோம். அப்படியெல்லாம் சிவனை நினைத்து எல்லோருக்கும் ஆடிவிட முடியாது. சிவனை நினைத்து ஆட வேண்டும் என்றால் அவ்வளவு பக்தி வேண்டும். உனக்கு தான் அது இல்லையே, அதனால் நீ ஆடுகின்றிலை, கூத்தாடுகின்றிலை. பணிகிலை, அவரை பணிந்ததும் இல்லை, அவர் வணங்கினது இல்லை. நீதான் பாதத்தையே பார்த்ததில்லையே. பணிகிலை, வணங்கினது இல்லை. பாதமலர் சூடுகின்றிலை, அவரில் பாதத்தில் போட்ட மலர்களை நீ தலையில் சூடினதே இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் உனக்கு பக்தி இல்லையே. இவ்வாறாக நீ ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேடுகின்றலை, அவரை தேடினதும் இல்லை. எனக்கு இவ்வளவும் செய்த அந்த சிவபெருமான் எங்கே, அவரை காண வேண்டும் என்று தேடியிருப்பார்களா? யாரும் தேடினதும் இல்லை. தெருவுதோறும் அலறிலை, தெருவுதோறும் சென்று பக்தியால் அலறினது கிடையாது. எனக்கு சிவனை காண வேண்டும், எனக்கு சிவனை காண வேண்டும் என்று கூறுவதும் அவரை புகழ்த்தி பாடுவதும் இப்படியெல்லாம் தெரு தெருவாக சென்றெல்லாம் நீ செய்ததில்லை. துணையிலே, இதனால் நீ யாதொரு துணையும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாய் பிண நெஞ்சே. உனக்கு எந்த உணர்வும் இல்லை மனமே. நீ தனிமையில் நிற்கிறாய் என்பதை கூட நீ உணரவில்லை. நீ தனிமையில் நிற்கிறாய் என்பதை நீ உணர்ந்தால் இதெல்லாம் நீ செய்திருப்பாய். இதெல்லாம் செய்யும் பொழுது சிவன் உனக்கு உடன் இருந்திருப்பான். அவன்தான் உடையவன், எல்லாவற்றையும் உடையவன் அவன் இருந்திருப்பான். ஆனால் நீ அதைத்தான் செய்யவே இல்லையே. நீ அதனால் எந்த துணையில் இல்லாமல் நிற்கிறாய் பிண நெஞ்சே. செய்வதொன்று அறியேனே, நான் எனக்கு என்ன செய்வதே என்று புரியவில்லை. உன்னை வைத்துக்கொண்டு எப்படி நான் பரகதி அடையப் போகிறேன்? உன்னை வைத்துக்கொண்டு எப்படி நான் வீடு பேறு அடைவேன் என்று கேட்கிறார் மாணிக்கவாசகடிகளார். அறிவிலாதெனை புகுந்தாண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிறவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிண நெஞ்சே. கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கேடுமாறே. பிண நெஞ்சே, ஒரு உணர்வும் இல்லாத மனமே, அறிவில்லாத என்னை அந்த சிவன் ஆட்கொண்டு என் மனதில் அந்த மெய்ஞானத்தை புகுத்தி இருக்கிறான். என்னை ஆட்கொண்டு அறிவதை அருளினான். மெய்ஞானம் எல்லாம் எனக்கு அவன் புகட்டி இருக்கிறான். விளங்காததை எல்லாம் அவன் எனக்கு விளக்கி இருக்கிறான். மனமே, நான் யார்? வெறும் ஒரு மூடன். என்னை ஆட்கொண்டு இவ்வாறு அவன் எனக்கு பலதும் செய்திருக்கிறான். மேலாகிய மெய்ஞானம் முழுவதும் எனக்கு அந்த சிவன் புலப்படுத்தி இருக்கிறான். அதனால்தான் எனக்கு இவ்வளவாது தெரிந்தது. ஒன்றும் அறியாத மூடனாக நான் இருந்தேன். அவன்தான் என் தந்தை. எல்லா பந்த பாசங்களில் இருந்தும் என்னை விலக்கி எனக்கு புரிய வைத்து, பந்த பாசங்கள் என்றால் என்ன, அதன் விளக்கம் என்ன என்பதையெல்லாம் எனக்கு புரிய வைத்து மேலான மெய்ஞானத்தை எனக்கு புகட்டி இருக்கிறான். என்னுடைய பிறவி துன்பத்தை அவன் அடியோடு நீக்கி இருக்கிறான். இப்படியெல்லாம் செய்த அந்த சிவபெருமானை நீ வணங்காமல் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு தடுமாற்றம். மனமே,
நீ அந்த ஈசனையே நினைத்திருந்தால் அவனே உனக்கு பல வழிகளும் சொல்லி இருப்பான். நீ என்னவென்றால் ஏதேதோ வாழ்க்கை சுகங்களையும் நஷ்டங்களையும் எல்லாம் பற்றி நினைத்து கொண்டு இந்த உயர்வான மெய்ஞானத்தை, அவன் புகட்டிய இந்த மெய்ஞானத்தை எல்லாம் நீ வீணாக்குகிறாய். உன்னை நீயே பாழாக்கிக் கொள்கிறாய் பிண நெஞ்சே என்று கூறுகிறார் அடிகளார். இந்த ஜீவன் கெட்டு போகும் வண்ணம் நீ கேடு செய்கின்றாய். அதுதான் கூறுகிறார். கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கேடுமாறே. இந்த ஜீவனை நீ கேடான வழியில் கொண்டு செல்கின்றாய் பிண நெஞ்சே என்று மனதில் அவ்வளவு அவருடைய துன்பத்தை பற்றி, இந்த ஜீவன் உன்னுடன் இருப்பதால் அதுவும் கீழ்ப்படுத்து போகிறது என்று கூறுகிறார் அடிகளார். இந்த மனம்தான் இது எல்லாவற்றிற்கும் காரணம். இந்த ஜீவனானது, உயிரானது சுத்தமானது. இந்த மனதுடன் சேர்ந்து இருப்பதால் அந்த உயிரையும் அந்த ஜீவனையும் அது கீழே இழுத்து கொண்டு போகிறது என்று கூறுகிறார் அடிகளார். மேலும் அவரின் பல வரிகளை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.